சொந்தமாயிட்டாரு. நல்லா ஒர்க் பண்ணது பண்ணி அவன் பிரச்சனை ஆடு வச்சுக்க கம்மியாது. எத்தனை ஓட்டு யார் அபிஷ்டோ? ஆமா எனக்கு சூத்திரவாள் இருக்குதா? சூஸ்திரவாள் நாங்களா பிராமணவாள். ஓ நீங்க பிராமணவாள். சரி சரி உங்க ஆத்து பெண்களை நான் வச்சுக்கலாம் தோட்டம் இல்ல. எங்காத்து பெண்களை நீ வச்சுக்கலாம், நான் வச்சுக்கலாம். எங்காத்து பெண்களை நீங்க தொடக்கூடாது தோஷம். வேலைப்பட பேருக்கான வார்த்தை கூதி யாருடா ஏமாந்துருக்கிறா? எங்க வீட்டு பொம்பளை நீ பண்றா? நாங்க வாயப்பற அவரி கூதி ஆட்டா நாகப்பட்டு உடனே நாங்களா பிராமண வாழ், நீங்க சொல்லுவாள். யாரு சொன்னாங்க? நான் மாட்டு வாடு. ஆமாடா, உங்க நாட்டு பெண்களை நாங்க தொட்டுக்கிட்டா கூட தோசை பண்ண பின்னேற்றம் பண்ணிடலாம், பண்ணிப்படலாம். ஆனா எங்க நாட்டு பெண்களை நீங்க தொடக்கூடாது. முதல் நீ திருட்டு ஒண்ணு உக்கறங்கிற நம்ப கூடாதுடா. யாரால கோயில் பூச்சேரி நம்ப கூடாது. முக்கியமா ஓம் சக்தியில எல்லா கோயில் பூச்சேரியும் திருடனா தாங்கறான். நான் எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லை. ஏன் அது சொன்ன நீ எக்க போற? போகட்டும் போகட்டும் போகட்டும். என் பேர் ஓக தெரியுமா? அது தெரியாம மொண்டாடி ஐசிகாரன் கூட்டி போயிட்டா சாமி. ஐசிகாரன் கூட்டி போயிட்டா நல்லா வந்து எந்திருப்பாரு. లేదు நோக்கு தெரியுமானா உனக்கு தெரியுமான்னு அர்த்தம்டா. ஐயர்வாள் பாச. ஓ எனக்கு தெரியுமா? எனக்கு நல்லா தெரியுமே. என்ன பண்ண? என் பேர் ஓக்க தெரியுமோ? இப்பதான் சொன்னேன் நான் ஒளிவு மறைவோட இருக்கிறதுல எனக்கு அது பண்ண தெரியாது. அதனாலதான் நானே விட்டுட்டு ஏப்பா மண்டக்கூரி தெரியுமான்னு கேக்குறாரா? என் பேரு உனக்கு தெரியுமா? உங்க பேர் சொன்னாதான் சாமி தெரியும். காலகண்டையா 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 ஏ வந்தா இவரு பேரு காலகண்டையா. வணக்கமா சாமி வணக்கம். எங்க அப்பா பேர தெரியுமா? உங்க அப்பாவாக தெளிவா பேசுற கொண்டா கூதி பிராமண பாஷா. பிராமண பாஷையா கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோன்னா முதல் அவனை வெட்டணும். சொல்லு சாமி. எங்க அப்பா பெயர் மூக்கு பயிர். அப்பவே மூக்கு பயிரு என்னெல்லாம் மூக்கு பயிரு எல்லாம் பொச்சு பயிரு அடிக்கிறீங்க. மூர்க்கு மயிரா மூர்க்கு மயிரா மூர்க்கு மயிரா அப்பா. சரி சரி சரி. எங்க அப்பா அவங்க தப்புனார் தெரியுமோ? அப்ப தம்பி பேரு யாரு? தகப்பனார் பேர் தகப்பனாரா? தாத்த பையன். தெளிவா சொல்ல வேண்டியதால யாரு? எங்க தாத்த பையன் நரசு பையன். நரசு பையன் நரசு பையன் வயசாய் போட்டு அதாவது நரசு மயிர்த்தாயா? யாருக்கும் வெளியே கருப்பாளா இருக்கா? நரசிம்மய்யரா நரசிம்மய்யரா நரசு மயிர் எடுக்கிறாங்க. நரசிம்மய்யர் தெளிவா சொல்லுங்க. நாங்க வந்து ஏகப்பட்ட கஷ்டப்படுறாளுங்க. ஏகப்பட்ட கஷ்டப்படுறீங்களா? என்ன சாமி சொல்ற? ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போனேன். ரொம்ப இல்லாதவ ரொம்ப இல்லாதவங்க. ஐயர் வந்தா என்ன பண்ணிடுவான்? நல்லா பண்ணிடுவார் அப்படின்னு கூப்பிட்டா. சரி ஒரு லிஸ்ட் சொல்ல சொன்னா. பாவம் ரொம்ப இல்லாதவ பத்து குச்சி 2 ரூபாய்க்கு சொல்லிட்டான். பத்து குச்சி 2000 ரூபாய்க்கு. 2000 ரூபாய்க்கு ரொம்ப ரொம்ப சீப்பா கம்மி தான். பாவம் 2 ரூபாய்க்கு தானே. வேற கற்பூரம் 1 ரூபாய்க்கு எழுதி பாவம் ரொம்ப இல்லாதவா. ஓ ரொம்ப இல்லாத கற்பூரம் 1 ரூபாய்க்கு அமைச்சான். பரவாயில்ல இந்த மாதிரி சாமி நம்ம கூட கூப்பிடலாம் அடுத்த வாரம். 1 ரூபாய்க்கு நல்ல புல்லட் அரிசி பீட் அரிசி ஒரு சிப்பம். என்னது புல்லட் அரிசி ஒரு சிப்பம்? ஒரு சிப்பம் கம்மியா ரொம்ப இல்லாத பாவம். சரி சரி வேற இந்த நெய் இருக்குதா? நெய் ஆமா 3 லிட்டர் எழுதி சொல்லிட்டேன். ஓ நெய் கம்மியா ஒரு 3 லிட்டரு. 3 லிட்டர் நெய். சரி சரி. இந்த நாமம் போறதுக்குதே நாமம் 1 ரூபாய்க்கு எழுத சொல்லிட்டேன். 1 ரூபாய்க்கு ரொம்ப இல்லாத நாம கட்டி 1 ரூபாய்க்கு. சரிங்க. அப்புறம் வெங்கல சொம்பு 25. எத்தனை? 25 சொம்பு. மூடி சொத்தர வைக்கிறது இல்லையாப்பா? 25. 2 பித்தளை குடம். 2 பித்தளை குடமா? ஆட ஓடி இல்லையா? ஒரு பட்டு வேஷ்டி நல்லா பாயிண்டா வருது 7000 ரூபாய். 7000 ரூபாய் பட்டு வேஷ்டியா? அவங்க எடுத்து கொடுத்ததா. அவங்க எடுத்து கொடுத்ததா? எவன் விடுறான் நாத்தமா போறது? மேல போற ஒரு அஸ்தலம்
மேல போற ஒரு அஸ்திரம். வஸ்திரம் டே அஸ்திரம் வஸ்திரம் எப்படி? இது 2000 ரூபாய். 2000 ரூபாய். அவங்க பாவம் இல்லாதவங்க நல்லா பட்டு சிலையை பார்த்து இங்க சிந்தாமணி ஊர்ல சிந்தாமணி வரல ஒரு 7000 ரூபாய்க்கு ஒரு மாமிக்கு பட்டு சிலை. 7000 ரூபாய்க்கு பட்டு சிலையா? சாண்டால மூட. அப்புறம் தேங்காய் 25. தேங்காய் 50 சொல்லிட்டேன். 25 காலத்துக்கு 25 வைக்கணும்னு. ஓ 25 காலத்துக்கு 25 ஜாக்கெட். அந்த கலசத்துக்கு போடணும்டா. கலசத்துக்கு மாட்டி ஒண்ணுமாமா மச்சான்? நல்லா ஒஸ்தியான ஒரு 150 ரூபாயில. 150 ரூபாயில ஒரு 25. சரி சரி. வெத்தலை பாக்கு. வெத்தலை பாக்கு ரொம்ப இல்லாதவனு 10 ரூபாய்க்கு வாங்க சொல்லிட்டான். ஓ இல்லாதவங்க 10 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு. பொருள் அதிக காசு வேணாம். அர்த்தம் காசுக்கு ஆசைப்படாதவரா? எங்க அர்த்தவங்க ஆசைப்படுறதில்ல. யார் ஏமாந்துருப்பா? அப்புறம் பேஷதெல்லாம் கொண்டு வந்து ஒரு ஆட்டுக்காரி கூட்டி வந்து விட்டா. ஆத்துக்காரி கொண்டு வந்து விட்டாங்க. பேஷ பண்ணிட்டேன். நல்லா பண்ணிட்டு கிழிச்சிட்டு இருக்குதா? நாங்க ஐயர்வாசலா நெய் தின்னு குண்டாயிட்டேன் பொண்டாட்டி. ஓ தின்னு குண்டாய் போயிட்டா கொழுகுலன்னு அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்கடா. கஷ்டப்பட்டா யாரா ஏமாந்துருப்பா? வெத்தலை பாக்கு கம்மியா கஷ்டப்படுற குடும்பமா. 10 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு, 2 ரூபாய்க்கு பத்தி குச்சி, 1 ரூபாய்க்கு கற்பூரம், இதெல்லாம் சேர்றாங்க ஏத்துக்கிறோம். கஷ்டப்படுற குடும்பம் சொன்னேன். அதுனா நீ புறத்துல படுத்து புல்ல ட்ரெஸ் தந்தியா? ஸ்டோரேஜ் இறக்காத தொட்டையில. அதே மாதிரி எவச்சா நெய் மூட்டு நெய் மாடுறா. ஏடா ஒரு நெய் என்ன லிட்டரு மாட்டிக்கிடுடா? ஒரு நெய் 250 ரூபா லிட்டரு, 3 லிட்டரு 550 ரூபா. கடை போட்டுக்கலாம். ஓ குவாலிட்டியை தந்து கொடுத்து வைக்க. ஏன் ஓச்சிருந்தா வாங்க மாட்டேன். போயிட்டு போகுதுல முட்டிக்காது. சொம்பு ஏட்டாடே சத்தியமா வீட்டுல வச்சா தண்ணி குடிக்கிறதுக்கு ஒடிக்கு போன சொம்பு கிடக்குது. அதுவும் சிலுவர் சொம்பு. இவருக்கு வெங்கல சொம்பு தான் கொடுத்துருமா. சரி போ, உங்க எல்லாம் நம்பி வந்தா எங்க கூட எல்லாம் நாசமா போகும். உன் தங்கச்சி வயசு வந்துட்டா நான் வந்து பண்ணாதான் பேசா இருக்கேன். அது நீ என்னத பண்ற? விட்டா அதுவே பண்ணிட்டு போகுது. குச்சி எடுத்து குத்திக்கிட்டு நீயே பண்ற. இனிமே நான் முடிவு பண்ணி விட்டேன். இனிமே இந்த தொழில மாத்திக்கலாம். இனிமே காலையில போறோம். ஏதோ 2 கவுத்துக்கிட்டு அண்ணா கவுத்து அத்து நானும் கவுத்துல கொடுக்க போட்டுட்டு நானே இனிமே சுக்கலாமர்த்தம் சசி வரணும், சசிகலா வீட்டுக்கார வரணும் பாடிப்படுறேன். இல்லடா சசி வரணும், சசிபூசணம்னு பாடிக்கலாம். தெரியாது. நீ பேசுறதுலாம் புரியுதா எங்களுக்கு? 10,000 ரூபாய் பணம் வாங்குறீங்களே, பணத்தாச்சோடு சொல்லு. நீங்க பேசுற பாஷை ஒன்னாச்சும் புரியுதா? அந்த ஏக்கொண்டதுல ஏண்டா புரிஞ்சா எங்களை வச்சுக்குவாங்களா? அங்கத்தான் எங்களால வேலை விட்டுறீங்க. அவனுக்கு தெரியாது. எந்த சமத்துக்கு போட்டு கொடுத்தது எல்லாம் ஏமாத்துற. அப்படி இருந்தாலும் சாமி ஆத்துக்காரி ரொம்ப வேலை செய்யற ஆத்துல வரல. இப்படி நாட்டு. அதனால ஆத்துக்காரி என்னமா கூப்பிட்டு இருக்கா? கூப்பிட்டு இருக்கிறா. ஆத்துக்காரி லேசா பகல நீங்க எல்லாம் வலிச்சுட்டு விளையாடத்தான் இருக்கும். இங்கேயா பிடிக்கிறவா போலாம். ஆத்துக்காரி கூப்பிட்டு விடுறா. வீட்டுக்குள்ள போலாத தோசை வந்துடும். வீட்டுக்குள்ள போலாமே கூப்பிடணும். யாரும் கொண்டு அடிக்கிறது கூப்பிடுறங்க. அம்மோ அதே கண்டாரோலி இன்னைக்கு அம்மா தேவையாமா என்ன நினைக்கிறேன்? அம்மா மாமியம்மோ என்ன ஊட்டி ஆப்பிளாட்டம்.